வணக்கம் மாணவர்களே. இந்த எபிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான யூஜி 2025 ஆன்லைனில் விண்ணப்பிப்பது இன்று மாலையுடன், அதாவது 25/6/2025 புதன்கிழமை 5 மணியுடன் நிறைவேறுகிறது அப்படிங்கிறதா செய்தி. அதாவது கடந்த ஜூன் 6ஆம் தேதியிலேருந்து இதற்கான விண்ணப்பிக்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அந்த ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு என்ன மாற்றம் அப்படின்னா, என்டிஏ ரிசல்ட் வெளியிடுறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இதற்கான அந்த விண்ணப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சு. இதனால் எதனா ஏன் அப்படின்னா, லாஸ்ட் இயர் லாஸ்ட் மினிட்ல பல மாணவர்கள் குழப்பத்துக்கு உள்ளானதுனால இந்த முறை ரிசல்ட் போடுறதுக்கு முன்னாடியே அந்த விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அதோட அந்த விண்ணப்பிக்கிறது, அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்டிஏ ரிசல்ட் வெளியிட்ட 5 நாள் வரைக்கும் தான் இது ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்டிஏ கடந்த ஜூன் 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஜூன் 19 தான் முடிவடைங்கிற சமயத்தில் நிறைய மாணவர்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுல இழுபறி, அதேமாதிரி இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, அதேமாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்ச் சர்டிஃபிகேட்லாம் வாங்குறது இழுபறினால அதை இன்னைக்கு ஜூன் 25 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது இன்னையோட முடியுது அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. இந்த செய்தி தான் நீங்கள் பார்க்குறது. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது இன்று மாலையுடன் நிறைவு அப்படிங்கிற செய்தி தான் பார்க்குறீங்க. அந்த செய்திக்குள்ளே போனோம்னா, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது இன்று மாலை 5 மணியுடன் நிறைவேறுகிறது. தமிழகத்தில் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் கேகே நகரில் இஎஸ்ஐசி, அதாவது எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் மருத்துவக் கல்லூரியில் உள்ள 5200 எம்பிபிஎஸ் இடங்கள் உள்ளன. இதில் 15% இடங்கள் அகில இந்திய ஒதுக்கீடு, அதாவது ஆல் இந்தியா கோட்டா. அகில இந்திய இடங்களுக்கு போக மீதி 85% இடங்கள் மாநில அரசுக்கு உள்ளன. மொத்தமாக அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் 9200 எம்பிபிஎஸ் இடங்கள் இருக்கின்றன. இதில் 496 இடங்கள் 7.5% இடஒதுக்கீடின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதேபோல் 3 அரசு பல் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள 280 பிடிஎஸ் இடங்களில் அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு 15% இடங்கள் போக மீதி உள்ள 85% இடங்கள் மாநில அரசுக்கு உள்ளன. தனியார் கல்லூரிகளில் அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டிற்கு 1900 இடங்களும் உள்ளன. அதில் 126 இடங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு வருகிறது. புதிய எபிபிஎஸ் பிடிஎஸ் இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையத்திடம் தமிழக சுகாதாரத்துறை விண்ணப்பிக்காததால் கடந்த ஆண்டு இருந்த 11,350 எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது. 2025-26 கல்வியாண்டு மாணவர் சேர்க்கைக்கு கலந்தாய்வுக்கு https:/tnmedicalselection.net/ என்ற இணையதளத்தில் விண்ணப்பிப்பது கடந்த 6ஆம் தேதி தொடங்கியது. இதுவரை அரசு ஒதுக்கீடு மற்றும் நிர்வாக ஒதுக்கீடு இடங்களுக்கு தனித்தனியாக 60,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். ஜூன் 25 இன்று மாலை 5 மணியுடன் ஆன்லைனில் விண்ணப்பிப்பது நிறைவடைகிறது. தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்கள் விரைவாக விண்ணப்பிக்குமாறு மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி இயக்கம் தெரிவித்துள்ளது. இதான் மாணவர்கள் இந்த செய்தி. அதனால் இன்றைக்கி இது பண்ணிடுங்க, அப்ளை பண்ணிடுங்க, ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. சர்டிஃபிகேட் இல்லாட்டினாலும் சரி, இருக்கிறத வச்சாது நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுமா என்னங்கிறது தெரியாது. இருந்தாலும் பரவாயில்ல. 99% ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, நிராகரிக்க மாட்டாங்க. அதனால் சான்றிதழ் இல்லை, என்கிட்ட டாக்குமெண்ட் இல்லை, காப்பி இல்லை சார், அந்த டாக்குமெண்ட் விண்ணப்பிச்சிருக்கேன் இது வரைக்கும் வரல அப்படின்னு சொல்லிலாம் விண்ணப்பிச்சாமல் இருந்துடாதீங்க. நீங்கள் இதில் அப்ளை பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணால் தான் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியோட அந்த கவுன்சிலிங்லேயே அட்டன் பண்ண முடியும். அதனால் நேரத்தை விரயம் பண்ணாமல் எந்த சான்றிதழ் இருந்தாலும் இல்லாட்டினாலும் சரி, இருக்கிற சான்றிதழை வச்சு என்ன செஞ்சுருங்க, அப்ளை பண்ணிடுங்க. 99% இந்த செலெக்ஷன் கமிட்டி நிராகரிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் தகவல்லாம் வெளியில் வருது. அதனால் மேக்ஸிமம் இந்த என்டிஏவோட ஹால் டிக்கெட்டு, ரிஜிஸ்டர் நம்பரு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுமாரி போனஃபைடு சர்டிஃபிகேட்டு, இதுதான் முக்கியமாக கேட்பாங்க. இதெல்லாம் அப்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.